ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 14/8/2023 முதல் 20/8/2023 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு சந்திராஷ்டம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் மேஷ ராசியில் 14ஆம் தேதி 14/8/2023 ஆரம்பிக்கும் பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவான், கடகத்தில் சூரிய பகவான், சிம்மத்தில் சுக்கிர பகவான், செவ்வாய் மற்றும் புதன், துலாத்தில் கேது பகவான், சனி பகவான் கும்பத்தில் இருக்க. இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். அவர் புனர்பூசத்திலிருந்து அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார். அதாவது கன்னியா ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசியிலிருந்து கன்னியா ராசி வரலும் போறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தேன்னா சூரிய பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்றார். அதாவது 18/8/2023 அப்போ கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறார். இதன் பிரகாரம் சௌரமான மாதத்தின் வழியாக நமக்கு ஆவணி மாதம் பிறக்கிறது. ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் இருப்பார். இந்த 18ஆம் தேதி அன்னைக்கே சுக்கிர பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போறார். 4ஆம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வக்கரகதி அடைஞ்சு போறார். 19ஆம் தேதி அதாவது இந்த மாசம் ஆவணி மாசம் பிறந்த 2வது நாளே செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு போறார். கன்னி ராசிக்கு போய் காலபுருஷ தத்துவத்தின் 6வது ராசியான கன்னி ராசியில செவ்வாய் பகவான் பயிற்சியார். இந்த வாரத்துல வரக்கூடிய விசேஷம் அப்படின்னு பார்த்தோமே 16/8/2023 அன்னைக்கு அமாவாசை, ஆடி அமாவாசை. அதாவது இந்த மாசத்துல பார்த்தோம்னா ஆடி மாசத்துல பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள், கோவிலுக்கு போறதும், கோவிலுக்கு கடவுளுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள், பூஜைகள் இதை முக்கியமாக செய்யணும். வேற எந்த ஒரு புதிய விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது சரி கிடையாது. பொதுவாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மட்டும்தான் இந்த அமாவாசையில செய்யணும். அதே மாதிரி 19ஆம் தேதி பார்த்தோம்னா நாக சதுர்த்தி. நாக சதுர்த்தி அப்படின்னும் போது 4ஆம் நாள், அதாவது 16ஆம் தேதியிலிருந்து அமாவாசை அன்னைக்கு இருந்ததுன்னா 4ஆம் நாள் உங்களுக்கு நாக சதுர்த்தி வருது. நாக சதுர்த்தி அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றதும், இல்லை அம்மன் கோவிலில் போய் இந்த நாகத்திற்கு போய் பால் இது பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், நாகத்துக்கு பூஜை பண்ணுறது, இதன் மூலியமாக நாகத்தினுடைய சர்ப்பதோஷங்கள் நீங்கும் அப்படின்றது ஜோதிட இயல். சரி, இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னா தனுசு, மகரம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கு. ஏன்னா கார்த்தால 6:30 மணியிலிருந்தே தனுசு ராசிக்கு 14ஆம் தேதி சந்திராஷ்டமம். அதனால தனுசு, மகரம், கும்ப ராசிக்கு 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரலும் இருக்கு கும்பராசிக்கு சந்திராஷ்டம காலம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 14/8/2023 முதல் 20/8/2023 வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்ல இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அதை கொடுத்தேன்னா டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ண முடியும். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் இந்த வாரம் 14/8/2023 20/8/2023 வரை உண்டான வாரத்தில் பார்த்தோம்னா 18ஆம் தேதி வரலும் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விசேஷம். அதற்கு பிறகு அவர் வக்கரகதி அடைஞ்சி 10ஆம் இடத்துக்கு போகிறார். அதுவும் நல்ல ஒரு இடமாக கருதப்படுகிறது. ஏன்னா 10ஆம் இடத்துல ராசிநாதன் போகிறதுனால புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சுக்கிரனுடைய ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா, அதை தவிர நூல், இந்த பால் பதனிடக்கூடிய பொருட்கள், இந்த சின்னத்திரை, பெரிய திரை, அந்த மாதிரியான இது, அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரி, பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறவா, அதாவது இந்த எழுத்து பணி, அதை தவிர கலை, அதாவது இந்த கலை அலங்காரம் இதெல்லாம் பண்ணுறவா இந்த கட்டட அலங்காரம், ஆர்ட் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரம் பார்த்தாலே ஆனால் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ், அதாவது லேடி ஸ்டார்ஸுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்க போகிறது. அதுவும் 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரலும் உங்களுடைய ராசிக்கு
11ஆம் இடத்துல இருக்கும்பொழுது பணவரவு அபரிமிதமாக இருக்கும். 10ஆம் இடத்துக்கு வக்கரகதியில் போகும்போது சூரிய பகவான் வந்து 11ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்று அதாவது ஆட்சி பெற்று போகிறார். இதனால் பார்த்தேன்னா அதாவது துலா ராசிக்காரர்களுக்கு சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா எந்த ஒரு தோஷமும் வராது, பணவரவு அபரிமிதமாக இருக்கும், எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். இந்த வாரத்தில் வந்து ஆவணி மாதம் பிறந்துடுறது. ஆவணி மாதம் பிறந்துடுறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் வந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாரமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து இந்த வாரம் ட்ராவல் பண்ணுறார். அதாவது 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக நல்ல ஒரு விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு இது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. தந்தை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. சந்திர பகவான் 14ஆம் தேதி 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி கார்த்தால வரலாம் இருக்கார். அதற்கு பிறகு 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி கார்த்தால ஒரு 5-6 மணி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதமான யோகங்களும் வரும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும், எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும். ஏன்னா 11ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும், அதுவும் சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அது வந்து 19ஆம் தேதி கார்த்தாலிருந்து 21ஆம் தேதி மத்தியானம் வரலாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சில செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர உங்களுடைய அதுவும் செலவுகள் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க. இதை தவிர உங்களுடைய எதிர்பாலினத்தவருக்காக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் திருமண யோகம் உண்டு, உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், பணவரவு அபரிமிதமாக இருக்கும், படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல ஏற்றமாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு பொன்னான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் போய் வீரராக சுவாமியை சேவிச்சுட்டு வாங்க அமாவாசைக்கு. அதற்கு பிறகு அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளுக்கு தாயாருக்கு வந்து நெய் விளக்கு போடுங்க, குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு வரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.